Greetings to you all. Welcome to Class 5, Term 1, Unit 3, Poem Patriotism. So, first I'll recite the poem, friends. Then we'll do the book back exercise today. Will we live in a country without inner boundaries? Will we treat everyone alike? Or will we show our dislike? Will we stick to our core in, or will we become foreign? Yes, we love our nation, divided when seen as persons. Yes, we have different language, yet our integrity shouldn't damage. Will we make our mother proud, or be with her like the crowd? Learn how to be kind and love each of her child. So, children, first we'll see the glossary. Boundaries, it means a dividing line. Core, it means our true self. Foreign, it means distant, like part of a different thing. Integrity, it means the state of being wholesome. Proud means feeling honored, பெருமையா இருக்கிறது. Okay, section A, match the following. பொறுத்துக்க, treat everyone. எல்லாரையும் எப்படி ட்ரீட் பண்ணணும்? alike. எல்லாரையும் சமமாக ட்ரீட் பண்ணணும். நேஷன், நோ இன்னர் பவுண்ட்ரிஸ். உள்ள எந்த ஒரு பவுண்ட்ரியும் வேணாம். கைண்ட் means love each of her child. Country, not divided as people. Okay, fine, children. Moving on to section B, answer the following questions. How should we treat everyone? எல்லாரும் எப்படி ட்ரீட் பண்ணணும்? We should treat everyone alike. எல்லாரும் சமமாக ட்ரீட் பண்ணணும். Second one, what is our core? ஒரு core என்ன? To love everyone is our core. எல்லாரையும் லவ் பண்ணணும், அன்பா நேசமாக பாசமாக இருக்கணும். தேர்ட் ஒன், ஹவு டு வி கீப் அவர் இன்டிகிரிட்டி? நம்ம இன்டிகிரிட்டி எப்படி வைக்கிறது? பை லவ்விங் ஒன் another அண்ட் நாட் ஹேட்டிங் எனி ஒன். எல்லாரோடையும் பாசமாக அன்பாக இருக்கணும், யாரையும் வெறுக்கவோ தள்ளி வைக்கக்கூடாது. வி கீப் அவர் இன்டிகிரிட்டி. ஃபோர்த் கொஸ்டின், ஹவு கேன் வி மேக் அவர் நேஷன் ப்ரவுட்? நம்ம நேஷனை, நம்ம நாட்டை எப்படி பெருமைப்படுத்துறது? இஃப் வி லேர்ன் டு பி கைண்ட், வி கேன் மேக் அவர் நேஷன் ப்ரவுட். நம்ம எல்லாரோடையும் கைண்டாக, ஜென்டிலாக, பாசம் அன்பாக இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அவர் நேஷன் வில் பி ப்ரவுட் ஆஃப் அஸ். ஃபிஃப்த் ஒன், எ கண்ட்ரி ஷுட் ஹாவ் இன்னர் பவுண்ட்ரிஸ். ஜஸ்டிஃபை. ஒரு கண்ட்ரி இன்னர் பவுண்ட்ரிஸ் இருக்கணுமா? எப்படி இருக்கணும்? Though we are different people, we speak different language, we are children of one mother. நம்மளுக்கு நிறைய லாங்குவேஜ், நிறைய பாஷைகள், நிறைய கஸ்டம்ஸ், ட்ரெடிஷன், நம்மளோட நிறைய பாரம்பரியங்கள் வித்தியாசம் இருந்தாலும், பட் we are all children of one mother, பாரத் மாதா. Section C, find the rhyming words from the poem. ரைமிங் வேர்ட் சேம் சவுண்டு கண்டுபிடிக்கணும், சரியா? அலைக், டிஸ்லைக், க்ரௌட், ப்ரவுட், கோரின், ஃபாரின், கண்ட்ரி, பவுண்ட்ரி. புரிஞ்சுதா? சேம் சவுண்டாக இருக்கிறதுக்கு பேர் ரைமிங் வேர்ட்ஸ். Now next one, let us know what are preposition. Prepositions are words that help us know the position of things. Preposition என்னன்னாக்கா ஒரு பொசிஷன் ஆஃப் திங், அது ஆன், என்ன, அட், பிட்வீன் அதெல்லாம் வருதுல்ல, அதுதான். ஃபார் எக்ஸாம்பிள், த கேட் இஸ் டேஷ் த பாக்ஸ். பொண்ணுக்குட்டி இங்கே இருக்குது, த கேட் இஸ் இன் த பாக்ஸ். பட் டிட் யூ நோ ப்ரிப்போசிஷன் ஆல்சோ ஹெல்ப் அஸ் நோ த நேச்சர் ஆஃப் டைம். சில டைமு கூட குறிக்குது. லெட் அஸ் லேர்ன் ப்ரிப்போசிஷன்ஸ் ஆஃப் டைம். டைம் படிக்கலாமா? ஓகே. ஆன் எப்போ யூஸ் பண்ணுறோம்?
On is used for days of week. Week பற்றி சொல்லும்போது on யூஸ் பண்ணுறோம். Used for dates. For example, he bought a bike on Friday. அப்போ டேட் தானே குறிக்குது, டைம். My birthday is on 3rd of November 2013. என்னோட பர்த்டே 3rd November. இப்போ இதில் ஆன் சொல்லும்போது அது ஒரு டைம் குறிக்குது, ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம். நெக்ஸ்ட் ஒன் இன். இன் எதுக்கு குறிக்குது? இட் இஸ் யூஸ்ட் ஃபார் மந்த்ஸ், இட் இஸ் யூஸ்ட் ஃபார் சீசன், இட் இஸ் யூஸ்ட் ஃபார் இயர்ஸ், இட் இஸ் யூஸ்ட் ஃபார் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள், மை பர்த்டே இஸ் இன் செப்டம்பர். அப்போ என்னென்னா யூஸ் ஃபார் மந்த். மந்த் சொல்லும்போது இன் சொல்லணும். சீசன் சொல்லும்போது இன் சொல்லணும். த ரிவர் கோஸ் ட்ரை இன் த சம்மர். நெக்ஸ்ட் ஒன் இயர்ஸ். வருஷம் சொல்லும்போதும் இன் சொல்லணும். ஐ வாஸ் பார்ன் இன் 1979. நெக்ஸ்ட் ஒன் வி யூஸ் இன் ஃபார் பார்ட்ஸ் ஆஃப் த டே. ஒரு டேயை சொல்லும்போதும் என்ன யூஸ் பண்ணுறோம்? இன் சொல்கிறோம். ஐ ஹேவ் எ டெஸ்ட் இன் தி ஆஃப்டர்நூன். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் அட் எப்போ யூஸ் பண்ணுறோம்னாக்கா இட் இஸ் யூஸ்ட் ஃபார் கிளாக் டைம்ஸ். கிளாக் டைம் சொல்லும்போது அட். யூஸ்ட் ஃபார் நைட். நைட் டைம் சொல்லும்போது அட். யூஸ்ட் ஃபார் மீல் டைம். சாப்பாடு டைம் சொல்லும்போதும் அட். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ கெட் அப் அட் 7 o'clock. த ஸ்டார்ஸ் ஷைன் அட் நைட். நைட் சொல்லும்போது. ஜீன் வெண்ட் ஹோம் அட் லஞ்ச் டைம். சரியா? அப்போ அட் எப்போ யூஸ் பண்ணுறோம்? கிளாக் டைமு, நைட் டைமு, மீல் டைம். ஃபைன் சில்ட்ரன்? ஓகே. செக்ஷன் A. Put the given time expressions in the correct columns. Okay, you have some words over here. Winter, March, morning, Sunday, 2 o'clock, 15 August, evening, 4:30 p.m., 1947, wedding day. ஸோ இப்போ இதில் எதுக்கெல்லாம் இன் வரலாம், எதுக்கெல்லாம் அட் வரலாம், எதுக்கு ஆன் வரலாம் பண்ணலாமா? சரி, இன் பண்ணுறது மார்னிங். ஸோ மார்னிங் சொல்லி கொடுத்துருந்தேன். பார்ட்ஸ் ஆஃப் த டே, அப்போ மார்னிங். வின்டர் சீசனுக்கு என்ன? 1947 அது இயருக்காக. ஸோ 1947 இன். மார்ச் அது மந்த்துக்கு, யூஸ்ட் ஃபார் மந்த் சொன்னோம் இல்லையா? அப்புறம் ஈவினிங், ஸோ யூஸ்ட் ஃபார் சீசன்ஸ். இது எல்லாமே இன். அட்டு வரும்போது அட்டு எப்போ சொல்லி கொடுத்தோம்? கிளாக் டைம், நைட்டு, மீல் டைம். ஸோ அட் 2 o'clock, 4:30 p.m. அது அட். ஆன் எப்போ சொல்லி கொடுத்தோம்? வீக்குக்கும் டேஸுக்கும். சண்டே, வெட்டிங் டே, 15th August. Fine children? Okay. Moving on to section B. Complete the following sentences using the prepositions on, in and at. இது in, on, at which you have to fill in the blanks. The summer vacation ends dash Monday. Summer vacation எப்போ முடியுது? On Monday. Second one, I will meet you dash 7:30. டைம் இருக்குது. ஸோ at. Third one, I don't drive dash night. ஸோ நைட்டு டைம் வந்தாலே என்ன பண்ணணும்? அட்டு தான் போடணும். Fourth one, my birthday falls dash September. ஸோ in September. Fifth one, birds migrate in spring and autumn. ஸோ இங்கே சீசன் இருக்குது. ஸோ in. Sixth one, her birthday is on 6th April. Fine children, I hope all of you understood. Next one, section C. Circle the prepositions. Circle one round. The meeting starts at 10 o'clock in the morning on Wednesday, on 22nd of March in 2019. இப்போ இதில் எத்தனை preposition இருக்குது? பாருங்க, at 10 o'clock வருதா? ஸோ at preposition. இங்கே ஆன் வென்ஸ்டே, ஆன் ப்ரிப்போசிஷன். இன்னொரு ஆன் இருக்குது, அதுவும் ப்ரிப்போசிஷன். ஃபைன் சில்ட்ரன்? குட். ஸோ செக்ஷன் டி. ஃபில் இன் த பிளாங்க்ஸ் யூஸிங் ஆன், இன் அண்ட் அட். ஸோ இதில் பண்ணலாமா? மை சைல்ட் வாஸ் பார்ன் டேஷ் 2:30 டேஷ் த ஆஃப்டர்நூன் டேஷ் ஃப்ரைடே டேஷ் 17th of August dash 2016. So answer is my child was born at 2:30. Time இருக்குது. In the afternoon. On Friday. On 17th of August in 2016. Fine children? Now next one. Help the spaceship reach the correct planet. Okay?
இந்த ஸ்பேஸ் ஷிப்புக்கு கரெக்டாக போக சொல்லணுமா. இப்போது அட் எதுக்கெல்லாம் வருது? அப்போ நைட், 8 o'clock, 5:30 AM, டின்னர், இதெல்லாம் அட்டுக்கு. இன்னுக்கு எது வருது? 1983, தென் ஈவினிங். ஆனுக்கு என்ன வருது? சண்டே, டியூஸ்டே, 5th March, 8th July. Okay, fine children. Now moving on to the next one, let us listen. இப்போ listen story அழகாக listen பண்ணிக்கோங்க. listen பண்ணிட்டு you have to answer the question. Okay, dialogue children, listen carefully. Mom says, oh, please get out of the way. Now Bart says, can I help you, Mom? Mom says, oh, okay, let's see. Can you do the cranberry sauce? Brad says, yeah, where is it? Mom says, the can is in the cupboard of bottom shelf. Brad says, here? Mom, no, the other shelf. Brad, oop, got it. Now what? Mom says, open it. Brad, no problem. Where is the can opener? Now Mom says, it is in the second door from the right. Brad is opening other doors. Mom, no, the other one. Brad, oh, I got it. He rises to open it. Mom, it is broken, Mom. It is broken, Mom. It is broken. Mom, it is broken. Mom, it is broken. Mom, it is broken. Mom, I don't think it is broken, honey. Now let me try. There you go, Brad. Cranberry sauce a la Bart. Mom, just stick it in the refrigerator when you're done, Brad. Brad, Okay, now you have listened, children. Let us tick whether it is right or wrong, yes or no. Okay. Brad wants to help his mom. உண்மையிலேயே அவன் ஹெல்ப் பண்ணணும்னு ஆசை இருந்ததா? No. Brad's mother wants him to make tomato sauce. சரியா? தப்பு தானே அது? So no. The can is in the fridge. ஃப்ரிட்ஜில் இருந்ததா? இல்லை. Fourth one, the can opener is in the second floor from the right. Yes or no? Yes, it is right. How many times did Brad say that the can opener is broken? எத்தனை வாட்டி சொல்கிறான் can opener broken ஆயிடுச்சுன்னு? 3 times, 5 times, 6 times. எத்தனை வாட்டி? 6 times he says. Okay children, fine.